all around the DSP. So this is a very, very special moment. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நினச்சோம் வேறு யாரையும் கூப்பிடுறீங்கன்னு நினச்சேன். எனக்கு என் பேர் சொன்னதும் அந்த ராக் ஸ்டார் டிஎஸ்பி இதை சொன்ன அது எல்லாத்தையும் விட இளையராஜாவின் ரசிகன் அப்படின்னு என்னை கூப்பிட்டாலும் எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய இசை கேட்டே வளர்ந்தோம், அவருடைய இசை கேட்டு இசையமைப்பாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். சின்ன ஸ்கூல் போகும்போது நீ என்ன இருக்கிறப்ப எல்லாம் இன்ஜினியர் டாக்டர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டாங்க, I was in 5th or 6th. நீ என்ன பெரிய வளர்ந்தப்புறம் அப்படின்னா நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. ஸோ எல்லாரும் சிரிச்சிட்டாங்க கிளாஸ்ல. நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, அதாச்சும் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக எனக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு எப்பா வண்டார் இளையராஜா அப்படின்னு. ஆனால் அவங்க எப்போதும் சொல்ல மாட்டாங்களான்னு வெயிட் பண்ண, அவங்க கிண்டல் தான் சொன்னாங்க. நான் வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக நான் எடுத்துக்கிட்டேன். அப்பேற்பட்ட ராஜா சார் முன்னாடி இன்னைக்கு வந்து பேசுறது வாய்ப்பு பெரிய விஷயம். அண்ட் அவர் அவ்வளோ வாங்கி நான் மீட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். ராஜா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை எப்போ பார்த்தாலும் எங்களை ப்ளஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிம்ஃபனியை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான். அண்ட் உங்களால் மட்டும்தான் அது முடியும். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம எல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்குற பாக்கியம் வந்து கண்டிப்பாக ராஜா சார் மாதிரி யாரும் நினைக்கலன்னா இது வந்து நடக்காது. ராஜா சார் சொன்ன அதே வியலாக நானும் போய் அங்கே அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா ஷோஸ்லாம் பார்த்துருந்தேன். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு சின்ன வயசுல நான் ரொம்ப குட்டி பையனா இருக்கிறப்போ அப்பா வந்து அவர்கிட்ட இருந்து அவுட்டர் நேம் இட் அண்ட் நத்திங் பட் மீண்டிங்கிற 2 கேசட்ஸ் என்கிட்ட கொடுத்தாரு. அது பல வருஷத்துக்கு முன்னாடி ராஜா சார் பண்ணி அப்போவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹிட்டான 2 சிம்பனிஸ். அது ஆக்சுவலாக சொல்லணும், இதுக்கு பெரிய கைத்தட்டல் இங்கே கொடுக்கணும். எனக்கு 2 கேசட்ஸும் கேட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் அந்த சிடி வச்சு சிடியை வாங்கி அதை கேட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதே தான் சார் கேட்டுட்டு இருக்கோம். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஷோவில் நீங்கள் மேபி ஒரு 2 or 3 பீசஸ் அதிலிருந்து கூட வாசிப்பீங்களோ. என்னைக்காவது ஒரு நாள் அதை நீங்கள் லைவ் வாசிச்சு நாங்கள் எல்லாம் கேட்கணும்னு ஆசையாக இருக்கு சார். அப்படின்ற ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும். நான் வியன்னா போனப்போ நான் ஸ்டே பண்ண ஹோட்டல் பேர் வந்து மொசாட் ஹோட்டல். நான் நடந்த ரோடு பேர் வந்து மொசாட் ரோடு. அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்த எம்ஏடிஎஸ் ஆர் மொசாட் இந்த மாதிரி அந்த ஊர் ஃபுல்லாக ஒரு மியூசிஷியனுக்கு வந்து டெடிகேட் பண்ண ஒரு ஊரை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில கண்டிப்பா தெரிக்கும் ஒரு பில்டிங்க்கும் மாலுக்கும் ஹோட்டலுக்கும் இசைஞானி இளையராஜா, தி மேஸ்டர் இளையராஜா ஹோட்டல், மேஸ்டர் இளையராஜா மால், இளையராஜா ரோடு, இளையராஜா பிரிட்ஜ். எனக்கு தெரிஞ்சு உங்க